ஹலோ மக்களே, இது நேத்தோட மினி விலாக் தான். நேற்று பாப்பாங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோவில் இடியாப்பம் தான் செஞ்சுருந்தேன். ஸோ உங்கள் குட்டீஸ் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இடியாப்பத்தில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். குட்டீஸுமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் குருமாவோ இல்லை தேங்காய் பால் எதுனாலும் வச்சு சாப்பிட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கிறதே சுத்தமாக தெரியவே தெரியாது. பாப்பாங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இது கூட கொஞ்சம் சக்கரை வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு, மார்னிங் குடிக்கிறதுக்கு ஜூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டே டேட்ஸு பாதாம் முந்திரிலாம் ஊற வச்சுருந்தேன். அது சுகரே இல்லாமல் அவகேடோ ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு, மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த சிக்கன் வச்சு சிம்பிளாக சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணியும் அது கூடவே சிக்கன் தந்தூரி ரைத்தா வச்சு சிம்பிளாக முடிச்சுக்கிட்டோம். இங்கே கனடாவில் நாங்கள் வச்சுருக்க ஹெல்த் கார்டு வந்து எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அதை வந்து நாங்கள் ரெனியூ பண்ணணும். இங்கே கனடாவில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஹெல்த் கார்டு வந்து தேவைப்படுங்க. இங்கே ஹெல்த் கார்டு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா ஒர்க் பர்மிட் வீசாவில் தான் வந்தோம். ஸோ எங்களுக்கு வீசா 2 வருஷம் கொடுத்ததுனால செப்டம்பர் 2022லேருந்து 24 வரைக்கும் எங்களுக்கு வீசா கிடச்சிருக்கு. லாஸ்ட் இயர் செப்டம்பரில் எங்களோட வீசா வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நாங்கள் எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். எங்களோட எக்ஸ்டென்ஷனும் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அந்த ப்ரூஃப் வச்சு இப்போ நாங்கள் ரெனியூவல் பண்ணுறதுக்காக வந்து ஹெல்த் கார்டு வந்து ரெனியூ பண்ணுறதுக்காக தான் சர்வீஸ் ஆண்டரியா போனோம். இங்கே ஹெல்த் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எத்தனை நாள் வீசா வந்து கிடைக்குதோ அத்தனை நாள் வந்து தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த் கார்டும் வந்து வேலிடாக இருக்கும். ஸோ நாங்கள் முன்னாடியே வந்து ஆன்லைனில் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுனால நாங்கள் நேராக போனதுமே க்யூவில் நிற்க வேண்டிய வேலை இல்லை. டேரெக்டாக போய் நாங்கள் வேலையை முடிச்சுட்டு ஒரு 1 ஹவரில் ரிட்டர்ன் வந்துவிட்டோம். நீங்களும் சர்வீஸ் ஆண்டரியா போகிறதா இருந்தால் ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு டைம் சேவிங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.